நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒர்க்கிங் ஃப்ளூயிட் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ ஒர்க்கிங் ஃப்ளூயிட்னா என்ன அதுதான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற மேட்டர் என்ன மேட்டர் வேணா இருக்கலாம். சிஸ்டத்துக்குள்ள இருக்க மேட்டர் வந்து ஒர்க்கிங் ஃப்ளூயிட் சொல்லுவாங்க. சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற மேட்டரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஒர்க்கிங் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்றோம். ஒர்க்கிங் ஃப்ளூயிட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சரௌண்டிங்ல இருந்து சிஸ்டத்துக்கு எனர்ஜி டிரான்ஸ்போர்ட், சரௌண்டிங்ல இருந்து சிஸ்டத்துக்கு எனர்ஜி டிரான்ஸ்போர்ட் தான் சரௌண்டிங். சரௌண்டிங்ல இருந்து சிஸ்டத்துக்கு எனர்ஜி டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு தான் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் யூஸ் ஆகுது. இது வந்து சாலிடா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம், கேஸா இருக்கலாம், நான் ரியாக்டிவ் மிக்சரா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். இட் மே பி சாலிட், லிக்விட் ஆர் கேஸ் ஆர் நான் ரியாக்டிவ் மிக்சரா இருக்கலாம் ஒர்க்கிங் ஃப்ளூயிட். இதுல முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரெஃப்ரிஜரேட்டர்ல ஒர்க்கிங் ஃப்ளூயிட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் ரெஃப்ரிஜரண்ட். ஸ்டீம் பவர் பிளான்ட்ல this vapor, water vapor, or we can call it as steam. ஸோ இதுதான் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தெர்மோடைனமிக்ஸில் ஒர்க்கிங் ஃப்ளூயிட்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஒர்க்கிங் ஃப்ளூயிட்னா ஸோ நமக்கு வந்து சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிறது தான் ஒர்க்கிங் ஃப்ளூயிடு. அது எதுக்கு பயன்படுத்துனா இட் ஹாஸ் டு டிரான்ஸ்மிட் த எனர்ஜி ஃப்ரம் சரௌண்டிங் டு சிஸ்டம். அது எந்த வடிவத்தில் இருக்குன்னா சாலிடாகவும் இருக்கலாம், லிக்விடாகவும் இருக்கலாம், கேஸாகவும் இருக்கலாம், நான் ரியாக்டிவ் மிக்சராகவும் இருக்கலாம். ஸோ ரெஃப்ரிஜரேட்டரில் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் வந்து ரெஃப்ரிஜரண்ட்டு, ஸ்டீம் பவர் பிளான்ட் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் வாட்டர். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.